பார்க்க வந்திருக்காங்க. நான் ரிங் பண்ணாதான் வருவாங்க. நான் ரிங் பண்ணிட்டு கூப்பிட்டாங்களே. ஓகே, ஃபோனு விட்டுட்டு வந்துட்டேன். யாராவது ஃபோன் கொடுங்களேன், நான் ரிங் பண்ணி கூப்பிட்டுறேன். தேங்க்யூ. டைங் 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 டைங். ஹலோ, என்ன ரிங்கே இன்னும் ஆகலையா? நானே ஹலோ. ரிங்காவது. ஹலோ, யார் பேசுறீங்க? நான் தான் பேசுறேன். நீ தான் பேசுற? அதான் யாரு? அது நான் பொண்ணு பேசுறேன். பொண்ணு பேசுறியா? ஆமா. பொண்ணுன்னா கோல்டா? அந்த பொண்ணு இல்ல. கேர்ள் அந்த பொண்ணு. கேர்ளா? ஆமா. சரி நல்லது. உன் பேரு என்ன பேரு? என் பேரு நான் சொல்லிட்டேன். ஆமாமா. நீங்க யார் பேசுறது? நான் முதல்ல உன் பேரு சொல்லிடுறேன், அப்புறம் நான் யாருன்னு சொல்றேன். சரி, ஓகே, சொல்லுங்க. உன் பேர் பச்சையம்மா தானே? இல்லையே. உன் பேர் கோவிந்தம்மா தானே? இல்லையே. முனியம்மா தானே? இல்ல. அப்ப உன் பேர் என்ன பேரு? என் பேரு பிங்கி. பிங்கியா? ஆமா, நான் பார்க்க ரோஸா இருப்பேன். ஓகே பிங்கி, நான் உங்களுக்காக வெயிட் பண்றோம். நீ வரலையா? ஆமா. நீங்க யாரும் சொல்லவே இல்ல. ஐயோ, VBS ஃபைனல் டே ப்ரோகிராம்க்கு வரேன்னீங்களே. ஐயோ அங்கிள், பிரைஸ் லார்ட் அங்கிள். ஆமா, இப்பதான் உனக்கு என் குரல் கேக்குது. பிரைஸ் லார்ட் அங்கிள். அப்பவே யோசிச்சேன், குரல் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குதுன்னு. எப்படி இருக்கு? ஸ்வீட்டா இருக்குதுன்னு. ஐயோ, எங்க மம்மி அப்பவே சொன்னாங்க, பிங்கி எல்லாம் பொய் சொல்ல உசாரா இருந்து சொன்னாங்க. இல்ல அங்கிள், உண்மையிலேயே உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. ஸ்வீட்டா இருக்கா? நிறைய குலாப் ஜாமுன் சாப்பிட்டீங்களா? கோதுமை சாப்பிட்டேனா? குலோப் ஜாமா? பத்தியா எப்படி இருக்கு? எவ்வளவு பேசுற பத்தியா பிங்கி? அதான் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு அங்கிள். சரி, சீக்கிரம் வா, நிறைய பேர் இங்க உனக்காக வெயிட் பண்றாங்க. நான் வரதுக்கு முன்னாடி நீங்க குளிச்சீங்களா இன்னைக்கு? குளிச்சேனாவா? ஏய், எல்லாரும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க, என்ன கேக்குறீங்க? அங்கிள், நீங்க குளிச்சாதான் நான் வருவேன். நான் காலையிலே குளிச்சிட்டேன். காலையில குளிச்சீங்களா? மத்தியானம் கூட குளிச்சேன். அப்படியா? பல்ல வளர்க்கலீங்களா? கப்பைங்க அடிக்குது, பல்ல வளர்க்கறீங்களா? கப்படிக்குதா? ஆமா. நான் நினைக்கிறேன் உனக்கு அது நடக்குதுன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைச்சு பேசுற? அங்கிள், உண்மையா சொல்லுங்க, நீங்க பல்ல வளர்க்கறது குளிச்சீங்களா? குளிச்சிட்டு பல்ல வளர்க்கறீங்களா? ஐயோ, பிரஷ் பண்ணிட்டு தான் குளிச்சேன். அது நான் கேக்கும்போது ஃபர்ஸ்ட் குளிச்சேன், அப்புறம் பிரஷ் பண்ணதா சொன்னீங்க. சரி, நான் குளிச்சிட்டு தான் சிச்சி பல்ல வளைச்சிச்சு. ஆமா, பிரஷ் பண்ணிட்டு தான் குளிச்சேன். உண்மை சொல்லிட்டீங்க. என்ன உண்மை சொன்னேன்? குளிச்சிட்டு தான் பல்ல வளைக்கிறீங்க. நீ சீக்கிரம் வா, இங்க நாங்க எல்லாம் உனக்காக வெயிட் பண்றோம். எங்க இருக்கிற நீ? சீக்கிரம் வா. நானு மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். ஃபைனல் டே ப்ரோகிராம்ல இன்னைக்கு. ஆமா, உனக்கு இங்க யாரா தெரியுமா? அங்கிள், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்களே. யார் உன் ஃப்ரெண்ட் இங்க? என் ஃப்ரெண்ட் பேரு விமலா. ஆமா, அவன் தான் என் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட். பத்தியா, பிங்கி பாய் ஃப்ரெண்ட் நம்ம VBS க்கு வந்திருக்காரு. அப்புறம் சந்தோஷ் கூட பாய் ஃப்ரெண்ட் தான். சந்தோஷ் கூடவா? ஆமா, குண்டா இருப்பான். ஏய், குண்டுன்னு என்ன சொல்றே? ஐயோ, உங்களை சொல்லுவனா? நீங்க ரொம்ப குண்டு. சேம் பப்பி சேம். ஜோனா கூட ஃப்ரெண்ட் தான். ஜோனா கூட ஃப்ரெண்டா? ஆமா. சரி சீக்கிரம் வந்துரு. என்ன? ஓகே, வந்துரு. பாய். எவ்வளவு கிண்டல் பத்தியா அது என்ன பார்த்து. வரட்டும், வீட்டுக்கு வரட்டும். இன்னைக்கு கையை காலை உடைக்கிறதே சரி. சரியா? ஓகே. இந்த ஆயா பின்னாடி வந்தாங்களா யாராவது? ஹலோ. சரி, ஹாய். பத்தியா, இந்த பிங்கி கலர்ல இருக்குதுல, அதான் பிங்கி போல அது பேரு. ஹலோ பிங்கி, சீக்கிரம் வாங்க. ஹலோ. பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட் என்ன பார்த்து சொல்லாம அங்க பார்த்து பிரைஸ் லார்ட் அங்கிள்னா எனக்கு எப்படி புரியும்? நீங்க என்னோட ரொம்ப அழகா இருக்கீங்க. Thank you. நான் உங்களை பார்த்து சொல்லல. சரி, எப்படி இருக்கற? அங்கிள், நீங்க சொல்லுங்க, எப்படி இருக்க? நீ என்ன மாதிரி சுமாரா அழகா இருக்கற. அப்படியா? அங்கிள், அப்ப நான் கொஞ்சமா மேக்கப் போட்டு நினைக்கிறேன். என்னது? மேக்கப் கொஞ்சமா போட்டுட்டு நினைக்கிறேன். ஓ, மேக்கப் போட்டு என் அழகுக்கு மாதிரி நீ வந்திருக்கிறியா? ஆமா. சரி, எங்க மத்தவங்கலாம் எங்க? உன் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவானே, அவன் காணுமே. அந்த இட்லி மூஞ்சி எங்க இருக்குன்னு தெரியலையே. இட்லி மூஞ்சா? சேமியா தலையனா? பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். பத்தியா, அழகா மேல மட்டும் கை வைக்காதீங்க. கை வைக்க கூடாதா? ஆமா. ஏன்? இன்னைக்கு ஃபைனல் டே ப்ரோகிராம்ல. ஆமா. நான் சூப்பரா மேக்கப் எல்லாம் போட்டு இங்க தலை பாத்தீங்களா?
ஹேர் ட்ரையர் எல்லாம் போட்டு வந்திருக்கேன், நீங்க தலைய கழிச்சு விட்டுறீங்க. ஹேர் ட்ரை எல்லாம் போட்டு வந்திருக்கிறாங்களா இவங்க? இது என்ன ஒரிஜினல் கலரா? நீங்க மேல மட்டும் கை வைக்காதீங்க அங்கிள். ஏன்பா? முடி பார்த்தா இங்க பக்கத்துல பிங்கி இருக்கு பாத்தீங்களா? என்னது சொல்றீங்க? பிங்கி. ஆமா பிங்கி. கொஞ்சம் கிட்ட வாங்களா, அது கிட்ட. ஆ அது முடியல. ஆமா. லைட்டா கொஞ்சம் தூக்கி பாருங்களேன். ஐயோ வேணாம்ப்பா. ஏதாவது அவளும் சொல்லுவா நான் தலை குளிச்சுக்கிறேன் ஷாம்பு. சொட்ட மண்டைங்க பாருங்க. சும்மா சொட்ட மண்டை தெரியல. நீ மத்தவங்கள உருவத்தை வச்சு வந்து அப்படி பேசக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லி கொடுத்துருக்கேன். நான் கூட அப்படியே நினைக்கிறேன். இது மூச்சு பார்த்தா வேற சிரிப்பு வருது அங்கிள். சொட்ட மண்டை. சரி இந்த 3 நாள் விபிஎஸ் 5 நாள் வந்தவங்க எப்படி இருக்கு விபிஎஸ் உங்களுக்கு? சூப்பரா இருந்துச்சு அங்கிள். ஜாலியா இருந்துச்சா? ஜாலியா இருந்துச்சு. எந்த பாட்டு நல்லா இருந்துச்சு? அங்கிள் அந்த ரஸ்னா கொடுத்தாங்க பாருங்க, ரஸ்னா. ஐயோ அது மோரா, ரோஸ் மில்க் அது. ரோஸ் மில்கா? ஆமா. அவட பாவி ஏமாத்திட்டாங்களா? ஆமா. எனக்கு ரசம்ன்றா சொன்னாங்க. விபிஎஸ்க்கு வந்துட்டு பாட்டு நல்லா இருக்குதான்னு கேட்டா ரஸ்னா நல்லா. ஆமா. பாட்டு கூட சொல்லி கொடுத்தாங்களா ரஸ்னா கொடுக்கும்போது? ஆமா. சூப்பர். என்ன பாட்டு? எனக்கு அந்த கப்பல் பாட்டு வரும்ல. கப்பல்ல போற பாட்டா? கப்பல் போடும்போது பாட்டு பாடுவாங்களே. அதுவா? ஏலேலோ ஐலசா. அங்கிள் இந்த பாட்டு கேக்கும்போது நீங்க பாண்ட மாதிரி துக்க பத்தியா அது அங்கிள் பேசிருங்க. அங்கிள் நீங்க வேற ஏலேலோ நீலா அப்படியே எனக்கு தூக்கமா வருது அங்கிள். நீங்க கிளாஸ்ல தூங்கி தான் அங்கிள் அவன். கிளாஸ்ல தூங்குறானா? ஆமா. சரி இங்க சொல்லி கொடுத்த வசனம் ஒன்னு சொல்லு. சொல்ற வசனத்தை சீக்கிரம் சொல்றா. ஏன் நீ சொல்ல மாட்டியா? நான் கூட சொல்லுவேன் அங்கிள். முதல்ல லேடிஸ் சொல்லி விட்டுறலாம் அங்கிள். லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஆமா. சரி சொல்லு அங்கிள். எனக்கு ஒரு வசனம் தான் தெரியும், சொல்லட்டுமா? சொல்லுங்க. ரோமர் 12:21. தீமையை நான் சொல்லுங்க. தீமையை வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு. அப்படியே போட்டிருக்கு. ஆனா ரெஃபரன்ஸ் ஓகேவா? தீமையை நன்மையினால் வெல்லா. சரி பரவாயில்ல, அந்த பிங்கிக்கு ஒரு சைலண்ட் கிளாப் கொடுத்துருங்க. தேங்க்யூ. சூப்பரா ஏதோ ட்ரை பண்ணீங்க. ஓகே சரி பிங்கி, நாங்க இங்க பொய் சொல்லி கொடுத்தோமா? இல்ல. கெட்ட வார்த்தை சொல்லி கொடுத்தோமா? இல்ல. சண்டை போட சொல்லி கொடுத்தோமா? இல்ல. அப்ப 5 நாள் ஜாலியா என்ஜாய் பண்ணியா? ஆமாமா நல்லா என்ஜாய் பண்ணேன். சரி உனக்கு ஏதாவது டேலண்ட் இருக்கா? நீ இங்க பசங்க முன்னாடி வெளிப்படுத்தி காட்டுறியா? 2 பேரும் டேலண்டா? என்ன ஜானி நீ எப்படி? அங்கிள் டேலண்ட் எல்லாம் எனக்கு சும்மா அப்படியே டீ சாப்பிடுற மாதிரி அங்கிள். டேலண்ட் டீ சாப்பிடுற மாதிரியா? ஆமா. இப்ப பாருங்க அங்கிள், நான் ஒரு क्वेश्चन கேக்கட்டாங்களா? கேளுப்பா. அங்கிள் இங்க பாருங்க, ஏன் மூச்ச பாருங்க அங்கிள். சரி பாக்குறேன். அங்கிள் வானத்துல ஒரு 3 கொக்கு அங்கிள். 3 கொக்கா? ஆமா அங்கிள், ஹைட்டா இருக்குல்ல கொக்கு. பிள்ளைகளா கொக்கெல்லாம் தெரியல உங்களுக்கு? கொக்கு தெரியாதா? சரிமாண்டா. அந்த 3 கொக்கு பறந்து போயிட்டே இருந்துச்சு. வானத்துல 3 கொக்கு பறந்து போயிட்டே இருந்துச்சு. சரி. ஆமா. அதுல 2 கொக்கு முட்டை டபக்குன்னு போட்டுச்சு அங்கிள். ஏண்டா வானத்துல பறந்து போகும்போது முட்டை போடுச்சு? ஆமா அங்கிள். சரி. அதுல ஒரு கொக்கு முட்டை தான் கீழே வந்து விழுந்துச்சு அங்கிள். இன்னொரு கொக்கு முட்டை கீழே விழவே அங்கிள் வில்லல் அங்கிள். ஏன் அங்கிள் சொல்லுங்க அங்கிள். வானத்துல ஒரு கொக்கு போயிட்டு இருந்துச்சா, 2மே முட்டை போட்டுச்சான். அதுல ஒரு முட்டை கீழே. டேய் ஒருவேளை அது முட்டை போடும் போதே பறவையா மாறிடுச்சோ? அங்கிள் அது எப்படி அங்கிள் ஆகும் முட்டை போடும்போது பறவையா? ஏன்னா தெரியலையேப்பா. உங்களுக்கு பதில் தெரியுமா? அது காலையே புடிச்சிருமாண்டா. எனக்கு தெரியும் அங்கிள். என்ன பிங்கி? நான் சொல்லட்டுமா? சொல்றா. சொல்றா பார்த்தலையா? ஏன் அவ்வளவு வெக்கப்படுற அதை சொல்றதுக்கு? ஏன்னா அந்த கொக்கு ஜெட்டி போட்டுருச்சா. டேய் பப்பி ஷேப் ஜோக்கெல்லாம் சொல்றீங்களாடா? டேய் அறிவில்ல உனக்கு? அப்ப அகிசா பேட் பாய். அகிஸ் அங்கிள் இவங்க கூட சேராதீங்க அங்கிள். சரி சேர மாட்டேன். நான் சொல்ற பாருங்க அங்கிள். 2 கொக்குமே ஜெட்டி போட்டுச்சு அங்கிள். 2 கொக்குமே போதுடா அது. 2 கொக்குமே ஜெட்டி போட்டு இருக்கும்போது ஒரு கொக்கு மட்டும் ஜெட்டி ஓட்ட ஜெட்டி அங்கிள். உன்னை யார் அந்த கொக்கு போட்டத ஜெட்டியை பார்க்க சொன்ன? நான் கீழ இருந்து பார்த்தேன் அங்கிள்.
சரி வேற ஏதாச்சும் அங்கிள் இவன் சொல்லும்போது ஆ. எனக்கு ஒரு ஜோக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜோக் கேட்கணும் ஆசையா இருக்கா உங்களுக்கு? ஆமாப்பா அவ்வளவு பேர் இல்லன்றாங்கடா. டே நீ மோசமான அப்ப நான் ஜோக் சொல்ல மாட்டேன் போங்க. இல்ல பரவாயில்ல ஒரு முறை சொல்லிடு. சொல்லட்டுமா? ஆ. ஏன் கோழி வந்து முட்டை போடுது தெரியுமா? நீ திரும்ப முட்டையாடா? ஆமா ஆமா. இது வேற முட்டை அங்கிள். அது கொக்கோ முட்டை, அது கோழி முட்டை. சரி என்ன சொல்ல வர? கோழி ஆ. ஏன் முட்டை போடுது தெரியுமா? கோழி அம்மா முட்டை போடுது இனப்பெருக்கத்துக்காக போடுது. இல்ல ஆ. நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிட போறது அங்கிள். இல்ல ஆ. ஏன்னா ஆ. அது 1 2 3 தெரியாது, அதனால முட்டை போடுது. அதுக்கு 1 2 3 தெரியும். அங்கிள் ஆ. அப்பயே சொன்னல இந்த டோப்போ தண்ணில எல்லாம் விபிஎஸ்க்கு கூடாதீங்க. ஆமா ஆமா சரி உங்களுக்கு விபிஎஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க வீட்டுக்கு போலாம். ஜாலியா இருக்க போறீங்க. அப்ப நான் ஒரு ஜோமன் உங்களுக்கு அனுப்பிட்டா ஓகே அங்கிள். ஓகேவா? அப்ப இங்க இருந்து வீட்டுக்கு போறது ஜாலியா இருக்கு. எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு இல்ல இல்ல அங்கிள் சொல்லுங்க அங்கிள். எப்படி இங்க இருந்து போகும்போது என்ன எடுத்துட்டு போறீங்க? வீட்டுக்கு போகும்போது gift. ஆமா gift பிளேட் கொடுப்பாங்க. டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க. ஆ. அப்புறம் ஜூஸ் கொடுப்பாங்க. வெளிய ஜூஸ் வரனா அங்கிள் வெளிய வரனா ரசம் கலக்கி வச்சிருக்காரு அங்கிள். அப்படியா? அது கூட கிளாஸ்ல வாங்கி வீட்டுக்கு எடுத்து போயிடுவாங்க அங்கிள். ரசனா எந்த அங்கிள் கலக்குனாங்க? அங்க அங்க ஞானசேகர் அந்த உட்கார்றா பாத்தீங்களா? ஆ. டேஸ்ட் பாக்குறன்னு 3 கிளாஸ் குடிச்சாரு அங்கிள். ஐயோ சரி இந்த பாட்லாம் நடத்துனாரு அந்த அண்ணன் எப்படி நடத்துனாரு? இவரா? ஆ. சாலான்னு ஒருத்தரு. அந்த சாலமோன சூப்பரா நடத்துனாரு அங்கிள். ஏய் என்னடா ஆக்சன் தான் பண்ணல. ஆ, ஏன்டா அப்படி பண்ணிட்ட நீ? டேய் ஒழுங்கா இந்த பிள்ளைங்க யாரா உங்களுக்கு தெரியுமா? தெரியுமே. யாரு? அந்த அக்கா ஆ. முடி மூஞ்சில போட்டுட்டு வாய் மேல போட்டுட்டு ஆடுவாங்க. யார் அது? காவியா? அது மகா அக்கா. மகா அவங்க முடி வாயில போடுற மாதிரி ஆடுவாங்க. அப்படியா? ஆமா. ஆஹா. கேட்டா ஆக்சன் சொல்லுவாங்க. கேட்ட ஆக்சுவலி சொல்றாங்களா? காவியா அக்காக்கு டான்ஸே ஆட தெரியல. ஏய், ஏன்டா சண்டை உருவாக்குற? சரி ஓகே குட் நல்லது. இப்போ விபிஎஸ்ல இங்கிருந்து நீங்க போன பிற்பாடு நீங்க செய்ய வேண்டிய ஒரு 3 விஷயம் இருக்கு. பிங்கி அங்கிள் உங்களோட சேர்ந்து இந்த பிள்ளைகள் நம்ம சொல்லிடலாமா? ஓகே அங்கிள். சரி இந்த விபிஎஸ்ல நாம இங்க இருந்த பொழுது உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, அப்பா அம்மா கீழ்ப்படினோம். நேற்று கூட ஏசப்பாவை நம்முடைய உள்ளத்துல அழைக்கணும் நம்ம கத்துக்கிட்டோம். எஸ் சார் நோ? எஸ். யாரெல்லாம் நேற்று ஏசப்பா உள்ளத்துல வாங்கன்னு கூப்பிட்டீங்க? பிங்கி நீ கூப்பிட்டீங்க. நானே கூப்பிட்டேன் அங்கிள். அப்ப நம்ம யாருடைய பிள்ளையா நம்ம மாறுறோம்? ஏசப்பா பிள்ளை. ஏசப்பா பிள்ளையா மாறுறவங்க பரலோகம் போவாங்களா நரகம் போவாங்களா? பரலோகம் போவாங்க. நரகம் யாருக்காக உண்டாக்கப்பட்டது? நமக்கு இல்ல. பிங்கிக்காக நரகம் நமக்கு இல்ல, சாத்தானுக்காக உண்டாக்கப்பட்டது. ஆமாங்க, ஆமாங்க. சரியா? சரி இப்போ நம்ம ஆண்டோட பிள்ளையா மாறிட்டோம். இப்போ ஒரு செடி வளரணும்னு வச்சுக்கோயே, அதுக்கு 3 விஷயம் தேவையில்ல. என்ன தேவை? நீர், அப்புறம் நிலம், சன்லைட், அப்புறம் நிலம் மண்ணு, காற்று. காத்து. இது 3மே தேவை. அப்பதான் வளரும்ல. அது போல இயேசுவ பிள்ளைங்க எல்லாரும் இயேசுவ பிள்ளைங்களா ஒரு எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இயேசுவ பிள்ளைங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள நம்ம வளரணும்னா 3 விஷயத்தை செய்யணும். எத்தனை செய்யணும்? நம்பர் 1 என்ன அப்படின்னா எவ்ரிடே நம்ம ப்ரேயர் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம் என்ன பண்ணணும்? எவ்ரிடே ப்ரே பண்ணணும். விபிஎஸ்க்கு வந்து ஜாலியா விளையாடுன, ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட, இயேசுவை பத்தி படிச்சு ஓகே. பட் இன்னைக்கு நீ கிளம்பி வீட்டுக்கு போற. ஆனா வீட்டுக்கு போகும்பொழுது அதே மாதிரி தான் வீடு இருக்கும், அப்பா அம்மா அதே மாதிரி இருப்பாங்க. அப்படிதானே பிங்கி? நம்முடைய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படியே இருக்கும், நம்ம ஃப்ரெண்ட் அப்படியே இருப்பாங்க. ஆனா மாற்றம் யாருக்குள்ள நடந்திருக்கு? நமக்குள்ளேயா அவங்களுக்குள்ளயா? நமக்குள்ள. யாரெல்லாம் இயேசுப்பா நமக்குள்ள வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அப்போ மாற்றம் நமக்குள்ள தான் நடந்திருக்கு. ரைட்டா? அப்போ நீங்க வீட்டுக்கு போன பொழுது நீங்க தொடர்ந்து செய்ய வேண்டிய 3 விஷயம். நம்பர் 1 ப்ரேயர் பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் அப்படி கை வச்சு சொல்லுங்க. ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணணும். பாருங்க ஜெபம்ன்றது என்ன தெரியுமா? ஆண்டவர் இயேசுவோடு பேசுறதுக்கு பேரு தான் ஜெபம் பண்றது. சரியா? நீங்க பூமியில இருக்கும் பொழுது ஜெபம் பண்ணா யாரோட பேசுறீங்க? சத்தமா தான் சொல்லுங்களேன். ஏசப்பாவோட பேசுறீங்க. ரைட்டா? அப்போ தினமும் தம்பி தங்கச்சி கவனிக்கிறீங்களா? பிங்கி ஜானி மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா தம்பி தங்கச்சியும் நீ ஒரு விஷயத்தை மறக்கவே கூடாது. அது என்னன்னா எவ்ரி டே யூ ஹேவ் டு ப்ரே டு காட். ஓகேவா? ப்ரேயர் which will connect us to God. தேவனோடு நம்மளை தொடர்பு படுத்துற ஒண்ணு என்ன அப்படின்னா ப்ரேயர் தான். சரியா? நீ சின்ன பிள்ளையா இருக்கலாம், பெரிய பிள்ளையா இருக்கலாம், நீ ஜெபம் பண்ணன அப்படின்னா உன் வாழ்க்கைய கடவுள் ஆசீர்வதிப்பாரு. பைபிள்ல நமக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? ஜீசஸ். சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ் பூமியில நமக்காக வந்த பொழுது அவர் பூமியில இருந்த நாள்
எல்லாம் தினந்தோறும் ஜெபம் பண்ணாங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். தினந்தோறும் பிங்கி, என்ன பிங்கி நீ கூட சொல்ல மாட்ட, சொல்லு, அப்பதானே எனக்கு சொல்ல நினைச்சேன், நீங்க என்ன மறைச்சிட்டீங்க. அப்படியா? சரி சொல்லுங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணாங்க. தினந்தோறும் ஜெபம் பண்ணாங்க. பாருங்க, யாரெல்லாம் ஜெபம் பண்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். பட் யூ நீட் டு ஸ்டார்ட் பிரேயர். ஓகேங்களா? ஃபேமிலி ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர், கார்ப்பரேட் ப்ரேயர் 3 இருக்கு. ஒன்று தனியா நீ ஜோமெல்லாம், இல்லை உங்க வீட்டோடு சேர்ந்து ஜோமெல்லாம், இல்லை சர்ச்சில் வந்து சர்ச்சில் இருக்கிற ஜனங்களோடு சேர்ந்து ஜோமெல்லாம். இந்த 3த்தையும் யார் தெரியுமா செய்தாங்க? இயேசு செய்தாரு. ஸோ இயேசுப்பா ஒரு விஷயத்தை செய்தாருன்னா நாமும் செய்யணும். யாரெல்லாம் எங்க VBSக்கு அப்புறம் செய்ய வேண்டிய 3 விஷயத்துல முதல் விஷயம் ஜெபத்தை யாரெல்லாம் தொடர்ந்து செய்வீங்க? ஜெபம் பண்ண தெரியலன்னு நினைக்க கூடாது. சரியா? உன் அப்பா கிட்ட பேசுறது போல ஜெபம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் பிங்கி ஜானி? முட்டி போடணும். முட்டி போடணும். அப்புறம் கை கூப்பிடணுமா? சரி. கண்ணை மூடணும். கண்ணை மூட. ஏன் கண்ணை மூடணும் பிங்கி ஜெபத்துல? கண்ணை மூடலனா இயேசுவை பார்க்க முடியாது. எஸ், ஏன்னா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பாரு, ஜெபம் பண்ணும்போது அரக்கண்ணு, முக்கா கண்ணெல்லாம் நிறைய பேர் இருக்குது நான் பாக்குறேன். அப்படி இருக்க கூடாது தானே பிங்கி ஜானி? நமக்கு ஜெபம் பண்ண என்ன பண்ணணும்? நம்ம கண்ணை மூடணும். நீ கண்ணை மூடனா இந்த தடையெல்லாம் மாறி யார நீ பார்க்கலாம்? இயேசுவை பார்க்கலாம். So after the VBS, when you go to home, நீ செய்ய வேண்டிய முதல் வேலை ஜெபம் பண்ணணும். சும்மா அந்த VBS எல்லா இடத்துக்கும் சுத்திக்கிட்டு உன் மனசே மாறாம வெறும் பாட்டு, டான்ஸ், கூத்துன்னு இருக்க கூடாது. ஏசுப்பா கிட்ட நேற்று நம்ம ஜெபம் பண்ணிருக்கிறோம். ஏசுப்பா நம்முடைய உள்ளத்துல வந்தாரு. நாம ஆண்டுடைய பிள்ளையா பாருங்க. அங்கிள் சர்ச்ல கொஞ்சமான ஜனம், ஆனா இங்க வர எல்லாரும் ஊழியக்காரரா மாறி இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் ஜெபிக்கிறவங்களா மாத்தி இருக்கிறோம். அவங்களும் ஜெபிக்கணும்னு கத்துட்டு இருக்காங்க. நீங்களும் ஏசப்பாவுக்குள்ள வளரணும்னா என்ன செய்யணும்? அவங்க சொல்லவே மாட்றாங்கடா. சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நம்பர் 2, ரீட் யோர் பைபிள். சொல்லுங்க பார்க்கலாம். ரீட் யோர் பைபிள். சோ பிரேயருக்கு ஆக்ஷன் எப்படி பண்ணோம்? இப்படி பண்ணோம். ரைட்டா இல்லைங்களா? அப்படிதானே பிங்கி ஜானி? பைபிள் ரீடிங்க்கு இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். ரீட் யோர் பைபிள். ஸோ எஸ்டர்டே ஃபியூ ஆஃப் தெம் என்கிட்ட கேட்டாங்க, அங்கிள் எனக்கு ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் கொடுங்க. நான் இன்னைக்கு என்கிட்ட கேட்ட ஒரு சிலர் எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு சிலர் நான் மறந்துட்டேன். உனக்கு நியூ டெஸ்ட்மென்ட் வேணும்னா என்கிட்ட வந்து பேசு, நான் உனக்கு கொடுப்பேன். சி, பைபிள் இருக்குல்ல, பைபிள் தெரியுமா? பைபிள் எத்தனை புக் இருக்கு? பைபிள்ல மொத்தம் 66 இருக்கு. எக்ஸாக்ட்லி 66 புத்தகம். எத்தனை பாகமா பிரிச்சிருக்காங்க ஓல்ட் டெஸ்ட்மென்ட்? நியூ டெஸ்ட்மென்ட். எஸ். யார் பைபிள் எழுதுனா? இயேசுப்பா. பைபிளுடைய எத்தனை வருஷம் இடைவெளியில பைபிள் எழுதியிருக்காங்க? 2000 வருஷ கால சம்பவங்கள்லாம் பைபிள் எழுதியிருக்கு. பைபிள் எதெல்லாம் சொல்லுது? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பைபிள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு? பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். பாஸ்ட் எது தெரியுமா? மனுஷன் குரங்குல இருந்து வரல, கடவுள் தான் மனுஷனை படிச்சாருன்னு சொல்லியிருக்கு. பிரசன்ட் எது தெரியுமா? உபத்திரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஃபியூச்சர் எது தெரியுமா? இயேசு வருவார், நம்ம இந்த உலகத்துல இருந்து அவர் இன்னொரு அழகான உலகத்துக்கு அழைத்து செல்வார்னு பைபிள் என்ன பண்ணிருக்குது? பைபிள் படிச்சா பாவம் செய்ய மாட்டான். நான் பிங்கி ரைட் தானே? பைபிள் படிக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். பைபிள் படிக்கிறவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். பைபிள் படிக்கிறவன் அப்பா அம்மாக்கு கீழ்ப்படிவான். பைபிள் படிச்சா ஞானம் வரும். ஞானம் வேணுமா? வேணவா? ஞானம் எந்த கடையில வாங்கலாம்? மளிகைல போய் வாங்கிக்கலாம் அங்கிள். எந்த ஊரோட மல்லிகை ஞானம் கிடைக்குது? கிடைக்காது அங்கிள். எங்க கிடைக்கும் மல்லிகை? சூப்பர் மார்க்கெட்ல. சூப்பர் மார்க்கெட்லயா? அங்கெல்லாம் கிடைக்காதுடா. ஆமா. எங்கடா கிடைக்கும்? பெட்ரோல் பங்க். பெட்ரோல் கொஞ்சம் வாங்கி தலையில ஊத்துங்க அங்கிள். இந்த பசங்க ஞானம் எப்படி தெரியுமா வரும்டா? பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். இவங்க பிரஷ் பண்ணலையோ? சொல்ல மாட்டாங்க. ஆமா அங்கிள். எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லுவாங்களா? கர்த்தருக்கு பயப்படுதலே. ஏன் கூடவே சொல்லுங்கடா. கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஞானம் வேணும்னா என்ன பண்ணோம்? அடா பைபிள் படிக்கணும்டா. பரிசுத்தமா வாழணும். என்ன பண்ணோம்? பைபிள் படிக்கணும். கை வலிக்குதா? சரி சரி சரி. 3வது நீ செய்ய வேண்டிய விஷயம் தெரியுமா? சர்ச்சுக்கு போகணும். இல்லைன்னா எங்க போகணும் பிங்கி? சர்ச்சுக்கு போகணும். இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன?
Pray. Daily Prayer. pray. ரெண்டாவது நான் சொன்னேன் பைபிள் படிக்கணும். பைபிள் ரீடிங். மூணாவது நான் சொன்னேன் சர்ச்சுக்கு இங்க போகணும். பாரு, இங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலையில 8:30 மணிக்கு இங்க சண்டே சர்வீஸ் நடக்கும். நீ சர்ச்சுக்கு போகாத பிள்ளையா இருந்தா 7:30க்கு இங்க சர்ச் நடக்கும். இந்த 7:30 சர்ச்சுக்கு நாங்க உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அதே போல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சாயந்தரம் எத்தனை மணிக்கு இங்க சண்டே ஸ்கூல்? 4:30 நந்தினி? 4:30க்கு இங்க சண்டே ஸ்கூல் நடக்கும். அதே போல நம்ம மதுரை தெருவில் ஸ்தோத்திரம் அந்த ஜாஷ்வா கோகுல் வீட்டில் சனிக்கிழமை தோறும் 4 மணிக்கு சண்டே ஸ்கூல் நடக்கும். அதில் நீ போய் கலந்துக்கலாம். அங்கே நந்தினி நடத்துவாங்க, அங்கே தேவி நடத்துவாங்க. லாக் ஸ்ட்ரீட்டில் ஒரு சண்டே ஸ்கூல், அம்பத்தூரில் ஒரு சண்டே ஸ்கூல், இப்படி நிறைய சண்டே ஸ்கூல் இருக்கு. நீங்கள் வரணும்னா வரலாம். அதை விட பெட்டர் எங்கே வரலாம்? சர்ச்சுக்கு வரலாமா, வர வேணாவா? சரி, யாரெல்லாம் சபைக்கு போய் ஏசுப்பாக்குள்ள வளரணும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாவா? இங்க பாரு, விபிஎஸ்ல வந்தோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், gift வாங்கணும், ஜாலியா பாட் பண்ணோம், போகணும்னு போயிட்டு கூடாது. விபிஎஸ்ல கற்றுக்கொண்ட ஏசப்பாவை வாழ்நாள் ஃபுல்லா நம்ம அவரோட கூட வாழ நாம தீர்மானிக்கணும். பிங்கி, ஜானி செய்வீங்களா? கண்டிப்பா செய்வாங்க. எதை செய்வீங்க? இந்த 3 விஷயம் செய்வாங்க. 3 விஷயம் நானா சொல்லுங்க பார்க்கலாம். பிங்கியோட சேர்ந்து ஜெபம் பண்ணணும். Daily pray. prayer. பைபிள் படிக்கணும். பைபிள் படிக்கணும். Go to church. சர்ச்சுக்கு போகணும் அங்கிள். இவர் வெள்ளக்காரர் போல இங்கிலீஷ்லயே சொல்றாரு. அங்கிள், நான் இன்னொரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன முடிவு பண்ணிருக்கிற? அங்கிள், நானு இயேசுவை தெரிஞ்சுக்கிட்டேன்ல, நான் மட்டும் தெரிஞ்சா போதுமா? தெரியாத என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் இயேசுவை சொல்ல போறேன். வாவ், பிங்கி பாத்தியா? இயேசுப்பா அவ தெரிஞ்சுக்கிட்டா யாருக்கு சொல்ல போறாளாம்? என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அட, எந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்ல போறாளாம்? இயேசுவை தெரியாத ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களையும் சர்ச்சுக்கு கூட்டி வர, அவங்களையும் சொல்லி சர்ச்சுக்கு கூட்டி வர போறாங்களா? பிங்கிக்காக நம்ம சைலண்ட் கிளாப் பண்ணுங்க பார்க்கலாம். Thank you. See, this is God want us to do. சரியா? மத்தேயு 28ஆம் அதிகாரம் தானே? 18, 19, 20 வசனங்களை நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால கொடுங்க, ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே தம்பி தங்கச்சி, உனக்கு தெரியுமா பைபிள்ல சின்ன சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் ஏசப்பாக்காக வாழ்ந்தாங்க. ஏசப்பா கூட சாமுவேலை சின்ன வயசுல தெரிந்து கொண்டாரு, மோசேயை சின்ன வயசுல தெரிந்து கொண்டாரு, தீமோத்தேயை சின்ன வயசுல தெரிந்து கொண்டாரு, எரேமியாவை சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்போ நாகமான் வீட்டுல வேலை செய்த சின்ன பொண்ணு கூட ஏசப்பா சின்ன வயசுல தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப சின்ன பிள்ளைகள்லாம் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? ஏசப்பாக்கு. சின்ன பிள்ளைங்க யாருக்காக வேலை செய்யலாம்? எப்படி வேலை செய்யலாம்னா, நீங்க அவரை பத்தி யாருக்கு சொல்லலாம்? அவரை அறியாத நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம். எத்தனை பேர் அங்கிள் பேசுறத கவனிக்கிறீங்க? கவனிக்கிறோம்? ஒரு எஸ் சொல்லுங்க பார்க்கலாம். சோ 3 விஷயம் ஆஃப்டர் த விபிஎஸ் நம்ம கட்டாயம் செய்யணும். முதல் காரியம் என்ன? பிரேயர். இரண்டாவது காரியம் என்ன? பைபிள் ரீடிங். மூன்றாவது காரியம் என்ன? இங்க சர்ச் எத்தனை மணிக்கு நடக்குது? ஞாயிற்றுக்கிழமை 7:30 மணிக்கு வாங்க, நம்ம சேர்ந்து ஏசுப்பாவை நம்ம தொழுதுக்கொள்ளும். இப்போ உங்களுக்காக ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ண போறோம். என் அப்பா குடிக்கிறாரு, எங்க வீட்டுல சண்டை, நாங்க ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கோம், பண கஷ்டத்துல இருக்கிறோம், எங்க அப்பா அம்மா பிரிஞ்சு இருக்கிறாங்க, இல்ல எனக்கு சிங்கிள் பேரண்ட் தான் இருக்கிறாங்க, அங்கிள் எங்க வீட்டுல சமாதானமே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க முட்டி போடுங்க. அங்கிள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போறேன். பிங்கி, நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா? இல்ல நீ கீழே போய் ஜெபம் பண்ண போறியா? அங்கிள், நீங்க சொல்லுங்க அங்கிள். சரி. ரெண்டாவது இன்னொரு காரியத்துக்கு கூட ஜெபம் பண்ண போறோம். எது தெரியுமா? நீங்க இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், உங்களுக்கு ஞானம் வேணும், அறிவு வேணும். அதை ஏசுப்பா கிட்ட நம்ம ஜபத்தின் மூலமா கேட்கலாம். கண்ணை முடுங்க பார்க்கலாம். பரவாயில்ல, பிங்கி ஜானி நிறைய பேர் முட்டி போட்டாங்க பாத்தியா? நிறைய பேர் நம்மள மாதிரி தேவையில் இருக்காங்கல்ல, ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செய்யணும்ல. சரி, கண்ணை முடுங்க, க்ளோஸ் யுவர் ஐஸ். ஃபர்ஸ்ட் யூ டாக் டு காட், தென் ஐ வில் ப்ரே ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் நீங்க ஏசுப்பா கிட்ட பேசுங்க, அப்புறம் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன். டீச்சர்ஸ், உங்க பிள்ளைகள் பக்கத்துல வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களோட சேர்ந்து முட்டி போட்டுங்க. வாலண்டியர்ஸ் எழுந்து நின்று உங்களுடைய கைகளை அவங்க பக்கமாக நீட்டி. முட்டி போட்டுறவங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மற்றவர்களுக்கு நான் சொல்கிறேன். அப்படியே கண்ணை முடி. இன்றைக்கி நம்ம இந்த பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிச்சு அனுப்ப போகிறோம். இதோடு இந்த பிள்ளைகள் நம்ம அடுத்த வருஷம் விபிஎஸ்லேயோ சண்டே ஸ்கூல்லையோ நம்ம மீட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் ஏசப்பாவுடைய கரம், ஏசப்பாவுடைய அந்த வழிகாட்டுதல் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். ஏசப்பா இவங்களை பாதுகாக்கணும். இந்த பிள்ளைகள் நிறைய பேர் அப்பா குடிக்கிறாங்க, நிறைய பேர் வீட்டில் ஏழ்மை, நிறைய பேர் பிரிஞ்சு கிடக்குறாங்க,
நிறைய பேர் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. யூ கேன் கோ பேக். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்ம கிருபை தருவார். கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புப்பா, இந்த வாய்ப்பை நாங்கள் எங்களால் இயன்ற மட்டும் சரியா செய்திருக்கிறோம். இங்க சூழ்நிலைகள் சரியில்லை, ஆனாலும் நாங்கள் எங்களால் முடிந்த மற்றும் இயேசு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறோம்ப்பா. நேற்றுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னு நாங்கள் சொன்னோம். அந்த பிள்ளைகள் இருதயத்தில் ஆண்டவர் இயேசுவை ரிசீவ் பண்ணியிருக்காங்கப்பா. இன்றைக்கு நாங்கள் சொல்றோம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீ தினந்தோறும் ஜெபிக்கணும், தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும், வாரம் முறையாவது சபைக்கு போய் கார்ப்பரேட் வர்ஷிப்ல நீ கலந்து கொள்ளணும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகள் அதை பின்பற்றி செல்ல கத்த கிருபை தாங்க. அங்கிள் எனக்காக ஜெபிங்கன்னு சொல்றவங்க உங்களுடைய கைகளை இருதயத்து மேல வச்சுட்டு அப்படியே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குட்டி பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேராய் ஆண்டவர் இயேசு ஆசீர்வதிப்பீராக. நல்ல ஞானம், அறிவு, கீழ்ப்படிதலை தாங்கப்பா. இந்த உலகம் பாவ நிறைந்த உலகம், சேர்ந்து ஜோமனுங்க. இந்த உலகம் பாவ நிறைந்த உலகம் ஆண்டவரே, சண்டைகள் ஆண்டவரே, சச்சரவுகள் நிறைந்த உலகம் ஆண்டவரே, எத்தனையோ விதமான தவறான பழக்கங்களில் ஆண்டவரே இந்த பகுதியில் ஆண்டவரே தமிழ்நாட்டில் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். விசேஷமாக நாங்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் போதை வஸ்துகள் அதிகம்பா. அப்பா அம்மாக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள் இங்க அதிகமா இருக்காங்கப்பா. நாங்க ஏகோபித்து ஜெபிக்கிறோம். எங்க சபையில கால் எடுத்து வைத்த பிள்ளைகளுடைய ஆண்டவரே பாவங்கள் மன்னிக்கப்படணும் சொல்லுங்க. அவர்களுடைய பிள்ளையாய் மாற்றுங்க. அவர்களுடைய ஆண்டவரே பெயர்களை ஜீவ புஸ்தகத்துல எழுதுங்க. அவங்க எப்படி ஆகிலும் பரலோகத்துக்கு உரியவர்களாய் ஆண்டவர் இயேசு அவர்களை நீங்க மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே உங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பாருங்க. ஏசப்பா என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா எனக்கு ஞானம் தாங்கன்னு சொல்லுங்க. ஏசப்பா நான் தினந்தோறும் கேட்ட வசனத்தின்படி ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், சபைக்கு போகணும், ஒரு நல்ல பரிசுத்தமான தலைமுறையா நான் வாழணும், அதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, எங்கள் நல்ல ஆயனே, இந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்வீராகப்பா. ஒரு விசேஷ தேவ தூதர்களை இவர்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. இந்த பிள்ளைகள் பரிசுத்தமும் நீதியுமாய் வாழ உதவி செய்யுங்க. இவர்களை கெடுக்கக்கூடிய எந்த தவறான பழக்கங்களோ நட்பு அன்று போன்ற காரியங்களை இவர்களை அணுகாதபடி கத்த பாதுகாத்துக் கொள்ளுங்க. பெண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், ஆண் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். வளர்ந்து வருகிற பொழுது ஒழுக்கமுள்ள சந்ததியாய் வளர ஆண்டவர் இயேசு நீர் கிருபை தருவீராகப்பா.